வர ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் நம்ம இந்தியா நியூசிலாந்து அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 என்னவாக இருக்க போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிறைய பேர் சேம் பிளேயிங் 11 யாரையுமே மாற்றாமல் அதே பிளேயிங் 11 தான் நம்ம இந்தியா விளையாட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹித் சர்மா கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட 3 பிளேயர்கள், அதாவது இந்த 3 பிளேயர்கள் அணியில் விளையாண்டா நிச்சயமாக இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் இந்த 3 பிளேயர்களை அணியில் இருந்து நீக்க ரோஹித் சர்மா அவர் முடிவு எடுக்கிறதா அதிர்ச்சி தரும் தகவல் தற்போது இன்னைக்கு ரோஹித் சர்மா அவருடைய தரப்பு கிட்ட இருந்து தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் நல்லதான போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா டீமை மாற்ற போறாரா அப்படின்னு கேட்குறப்ப நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படதான் செய்யுது. அதுக்கு ரோஹித் சர்மா அதிரடியான பதில் ஒன்று இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அதாவது ஏற்கனவே லீக் ஆட்டம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டிருந்தப்ப இந்த 3 பிளேயர்கள் நியூசிலாந்து அணியை எதிர்த்து விளையாட அவங்க சிரமப்பட்டாங்க. ஸோ அதே சிரமத்தோட ஃபைனலையும் அவங்க விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது பின்னடைவாக இருக்கும். நியூசிலாந்து அணி அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய அளவில் சாதகமாக இருக்கும். அப்படிங்கிறதால இந்த 3 மாற்றங்களை நிகழ்த்தலாம் அப்படின்னு தற்போது திட்டம் போயிட்டு இருக்கிறதா ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 3 பிளேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குல்தீப், அதுக்கப்புறமா முகமது சமி, அடுத்ததாக 3வது பிளேயர் முக்கியமான பிளேயர் ஒருத்தர் அவருடைய பெயர் பரிசீலனையில் போயிட்டு இருக்கு. ஸோ தேவைப்பட்ட அவரை நீக்கும், இல்லைனா இந்த 2 மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த முக்கியமான ஃபைனல்ஸில் இந்திய அணியில் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேம் பிளேயிங் 11 விளையாடும் பட்சத்தில் முன்னதாக நடந்த ஆட்டத்தில் குல்தீப் அதே போல முகமது சமி இவங்க 2 பேருமே நியூசிலாந்து அணிக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதை கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதகமாக அது அமைய வாய்ப்பு இருக்கு. அதனால குல்தீப் அவருடைய இடத்துல வாஷிங்டன் சுந்தர், ஷமி அவருடைய இடத்துல ஹர்ஷித் ராணா, இன்னொரு முக்கியமான பிளேயர் அவருடைய பெயர் பரிசீலனையில் இருக்கு. தேவைப்பட்டா அவரை மாற்றுவோம், இல்லைனா இதே பிளேயிங் 11ஓட ஹர்ஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 மாற்றங்களோட இந்த ஃபைனல்ஸ் இந்தியா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தப்ப அதில் இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட 2 முக்கியமான மாற்றம் தேவைப்பட்ட 3 மிகப்பெரிய மாற்றத்தோட நம்ம இந்தியா முக்கியமான இந்த ஃபைனலில் நியூசிலாந்து அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. இது நம்ம இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தருமா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.